வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிசம்பர் 2018 வெளிவந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 மாநில தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க, யார் இப்போ முதலமைச்சராக இருக்கா, அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம் மாநிலம். ஸோ மிசோரம் மாநிலத்தில் வெற்றி பெற்றது எந்த கட்சி அப்படின்னா மிசோ தேசிய முன்னணி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த கட்சியோட வேட்பாளரான சோரம்தங்கா அவர்கள் தான் சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ சோரம்தங்கா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 2018 முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவர் எந்த கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிசோ தேசிய முன்னணி கட்சி. ஸோ இந்த 5 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலில் 2 மாநிலத்தில் தான் அந்த மாநில கட்சி வெற்றி பெற்றிருக்கு. மிச்சம் 3 மாநிலங்களையுமே இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 40 தொகுதிகள், அதில் 26 தொகுதிகளை பெற்று பெரும்பான்மை பெற்று சோரம்தங்கா அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மிசோ தேசிய முன்னணி கட்சிக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா இந்த சோரம்தங்கா அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவர் எந்த தொகுதியை சார்ந்தவர், எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ சிஎம்மாக இருக்கார், பட் அவர் எந்த தொகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ சோரம்தங்கா அஜவால் ஈஸ்ட் 1 அப்படிங்கிற கான்ஸ்டிட்யூன்சியை சேர்ந்தவர். ஸோ மிசோரத்தில் உள்ள ஒரு தொகுதி தான் இந்த அஜவால் ஈஸ்ட் 1 அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி 2 முறை முதலமைச்சராக இருக்கார். ஸோ இது ஒரு 3வது முறையாக இருக்கிறது. இந்த வருடம் 3வது முறையாக முதலமைச்சராக இருக்கார். 2 முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1998 2008 வரைக்கும் கண்டினியூஸாக 2 முறைகள் இருந்திருக்காரு. ஸோ இதுதான் மிசோரம் மாநிலத்தில் நடந்த தேர்தலை பற்றின சின்ன உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம். நான் சொன்னேன் இல்லையா, 3 மாநிலங்களை காங்கிரஸ் பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்கன்னு. அது என்னென்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். ஸோ இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 230 தொகுதிகளில் 114 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. பிஜேபிக்கு 109 தொகுதி. ஸோ நெக் டு நெக் அந்த போட்டி நடந்தது இந்த மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி 109, காங்கிரஸ் 114. ஸோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா வெறும் 5 தொகுதிகள் தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. மற்ற மாநிலங்களில் நிறைய தொகுதிகள் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. பட் மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான நெக் டு நெக் போட்டி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத்திய பிரதேசத்தில் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்த கமல்நாத் அவர்கள் தான் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் 18வது சிஎம். மத்திய பிரதேசத்தோட எத்தனாவது சிஎம் கமல்நாத் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18வது சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. டிசம்பர் 17, 2018 கமல்நாத் மத்திய பிரதேச சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்டோட மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்புறம் சீனியர் மெம்பர் ஆஃப் லோக்சபாவில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களில் ஒருத்தர் இவர். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ கமல்நாத் அவர்கள், இவரை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்திலையும் தேர்தல் நடந்திருக்கு. இங்கேயும் காங்கிரஸ் பார்ட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 தொகுதிகளில் 99 தொகுதிகளை காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா 101 தொகுதிகள் இருந்தால் தான் பெரும்பான்மை அமைக்க முடியும். ஸோ மற்ற கட்சிகளோட கூட்டு சேர்ந்து பெரும்பான்மை அமைச்சிருக்காங்க. ஸோ 99 தொகுதிகள் தான் அவங்க வின் பண்ணது. பிஜேபி பார்த்தீங்கன்னா 73 தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானோட கரண்ட் சிஎம்மாக இருக்கிறவர் அசோக் கெஹ்லாட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அசோக் கெஹ்லாட் தான் ராஜஸ்தானோட சிஎம்மாக இருக்கார். இவரும் 12வது சிஎம். மத்திய பிரதேசத்தில் 18வது சிஎம்னு பார்த்தோம். ராஜஸ்தானோட 12வது சிஎம் தான் அசோக் கெஹ்லாட் அப்படிங்கிறவர். இவரும் டிசம்பர் 17, 2018 இருந்தார். ஸோ டிசம்பர் 17 பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற 3 மாநில சிஎம்முமே டிசம்பர் 17 தான் பதவியேற்றிருக்காங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அசோக் கெஹ்லாட் அவர்கள் எந்த கான்ஸ்டியூன்சியை சேர்ந்தவர், எந்த தொகுதியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார்புரா அப்படிங்கிற தொகுதியை சார்ந்தவர். ஸோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இனி ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்குலாம் இந்த தொகுதி எந்த கான்ஸ்டியூன்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் வரும். 5
மாநில சிஎம்மோட தொகுதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. 91 தொகுதிகளில் 68 தொகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பூபேஷ் பாகல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரும் டிசம்பர் 17, 2018 தான் பொறுப்பேற்றுக்காரு. இவர் சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரோட 3வது சிஎம்மாக பூபேஷ் பாகல் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் எந்த கான்ஸ்டியூன்சியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டான் அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சியை சார்ந்தவர். ஸோ இது ரொம்ப முக்கியம். எந்த கட்சி, யார் சிஎம், அவங்க எந்த கான்ஸ்டியூன்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம சவுத்தில் வந்து தெலுங்கானா மாநில தேர்தல் நடந்துச்சு. இதில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அந்த தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த கட்சி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இவங்க பார்த்தீங்கன்னா 119 தொகுதிகளில் மொத்தம் 119 தொகுதிகளை 89 தொகுதிகளை வெற்றி பெற்று இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ சிஎம் பார்த்தீங்கன்னா யாருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கே சந்திரசேகர் ராவ் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து எப்போ பிரித்தாங்களோ, தெலுங்கானா தனி ஸ்டேட்டாக ஆச்சோ, அதாவது 2014 ஜூன் 2 பிரித்ததுலேருந்து இவர் தான் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து 13 டிசம்பர் 2018 பொறுப்பேற்றிருக்கார் முதலமைச்சராக. ஸோ இவர் எந்த தொகுதியை சார்ந்தவர்னா கஜ்வல் கான்ஸ்டியூன்சி தொகுதியை சார்ந்தவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேசத்தோட சிஎம் பார்த்திங்கன்னா கமல்நாத் அவர்கள். இவர் வந்து ஷிஹிந்த்வாரா அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சியை சார்ந்தவர். ஸோ இந்த 5 முதலமைச்சர்களோட கான்ஸ்டியூன்சியும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் மெயின் என்னென்னா எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு, எவ்வளோ தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க, யார் சிஎம்மாக இருக்கா, அவங்க வந்து எந்த தொகுதியை சார்ந்தவங்க, அவங்கள பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இதுதான் வந்து நம்ம டிசம்பரில் வெளிவந்த 5 மாநில தேர்தல்களோட முடிவு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.